எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் மற்றும் ஆணி மாதத்தோட மிதுன ராசிக்கு பலன்கள். மிதுன ராசி மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துல பிறந்த அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கிறத டீப்பா நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்கம் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று உத்தராயண காலம், பராபவ வருடம், வைகாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை, 11/6/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, சூலம் தெற்கு திசை நோக்கி போறதா கொஞ்சம் லைட்டா தைலம் தேய்ச்சுங்க. ஓகேங்களா. இன்றைய திதி ஏகாதசி திதி, நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், யோகம் சோபன நாம யோகம், கரணம் பாலவ கரணம், சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம ஆணி மாதத்தோட மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கு நம்ம டீப்பா பார்க்க போறோம். உங்களோட ராசிநாதன்கிறது புதன் பகவான். மிதுன ராசிக்கு அவரு ஆட்சி பலம் பெறாரு. கூடையே சூரியனும் சந்திரனும் இந்த மிதுன ராசியிலே இருக்கிறாங்க. இவங்களுக்கு வெற்றி வாசல் தேடி வரும். மிதுன ராசிக்கு ஆணி மாதத்துல மிக சிறப்பாக இருக்க போது. திருமண பேச்சு முடிவு அடையும் காலம். ரொம்ப நாள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், நடக்கலன்னா இந்த மிதுன ராசி நபர்களுக்கு ஆணி மாதத்துல நிச்சயமாக திருமண பேச்சு வெற்றிகரமாக முடியும். வருமானம் நல்ல அமைப்பு உண்டு. இவங்களோட முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையும். வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் அமையும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க நினைத்த கோர்ஸ் கிடைக்கும். இப்போ 10th முடிச்சுட்டு +1 போகிறதா இருக்கட்டும், இல்லை +2 முடிச்சு காலேஜ் போகிறதா இருக்கட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். சில சமயங்களில் படிப்பில் ஜாயின் பண்ண பிறகு சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா. மிதுன ராசியில் சின்ன சின்ன கோபங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டாவே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசிட வேண்டாம் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வருமானம் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த இடத்த செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறாருங்க. அப்ப நிச்சயமாக நல்ல வருமானம் இவங்களுக்கு உண்டு. ஓகேங்களா. ஏன்னா பணம் கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கனால நல்ல வருமானம் வரும். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு செழிப்பான காலம் இவங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு காதல் ஏற்படும் டீனேஜ் வயசுல இருந்தா, ஓகேங்களா, அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம், தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதே மாதிரி கூட பிறந்த தம்பி தங்கச்சி மற்றும் மாமனாருக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த 3ஆம் அதிபதி சூரியன் மிதுனத்திலே பயணம் செய்யறாங்க. அப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் தேடுதல் நிச்சயமாக இருக்கும். அல்லது ஒரு சில பேர் கொஞ்சம் யார்ட்டையும் பேசாம மௌனமா இருப்பாங்க. பார்க்கறது கொஞ்சம் விரக்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் அப்படி இருப்பார்கள். ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பழனிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா, மிதுன ராசியில பிறந்த தம்பி தங்கச்சி அல்லது மாமனார் போயிட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 4ஆம் இடம் தாய் குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. அப்ப அந்த 4ஆம் இடம்ங்கிறது தாய். புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. இந்த 4ஆம் இடத்தை யார் யார் பார்க்குறா அப்படின்னா சனி பகவான் தான் பார்க்குறாங்க. இவங்களோட தாய்க்கு உணவு சார்ந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அந்த காலத்திலே எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, இந்த ஹோட்டல் எடுத்து நடத்துங்க, நாங்கள் தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இவங்களோட அம்மாவுக்கு வரும். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா.
அதே மாதிரி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து புதிய ஒப்பந்தம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்தது வீடு வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். இந்த ஆணி மாசத்துல சிறப்பாக இருக்கும். அடுத்தது குழந்தைகளை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களோட குழந்தைகள் டீனேஜ் வயசு இருந்தால் நிச்சயமாக காதல் வரும். சின்ன வயசா இருந்தால் காதல் சம்பந்தப்பட்ட பாட்டை வந்து அதிகமாக திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படியான வளர்ச்சி நிச்சயமாக இந்த ஆனி மாசத்துல வந்து உண்டு. இப்போ புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த ஆனி மாசத்துல பொறுத்த வரைக்கும். நம்ம இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை வந்து தெரிஞ்சுக்க, இதே மாதிரி மார்க்கரை வந்து பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க. உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பரை எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுனீங்கன்னா நிச்சயமாக 100 நாள்ல நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 12. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 42. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 54. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 66. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 97. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 90. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 80. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. இது காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல, ஏடிஎம் பின் நம்பர்ல, ஜிபே, போன்பேல அதிர்ஷ்டமான நம்பர் வச்சிருக்கீங்களா? தெரிஞ்சுக்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. நல்ல எண்ணம் வைத்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.